ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹெச்சியை பற்றி எல்லா வீடியோஸுமே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஹெச்சி ஷாப் ஓப்பன் பண்ணுறது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்ருக்கோம். கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி எல்லா வீடியோஸுமே ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஹெச்சியை பற்றி ஃபுல் நாலேஜ் கிடைக்கும். இதில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் என்ன டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நம்ம நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா 5 to 6:30 எப்போனாலும் நீங்கள் கால் பண்ணலாம். ஈவினிங் டைம் மட்டும்தான். இந்த வீடியோவில் பேனார் அக்கௌண்ட்டுக்கு என்ன ரூல்ஸ்லாம் இருக்குது அந்த ரூல்ஸையுமே நம்ம ஃபாலோ பண்ணணும். போன வீடியோவில் நம்ம ஹெச்சி ரூல்ஸை பற்றி பார்த்தோம். இந்த பேனார் ரூல்ஸுமே ஒரு ட்ரிக்கியான இது ரூல்ஸ் தான். இதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஃபாலோ பண்ணலன்னா உங்கள் அக்கௌண்ட்டை பேனார் பேன் பண்ணிடும். ஸோ இதையுமே கன்ஃபார்ம் ஃபாலோ பண்ணுங்கள். பேனார் அக்கௌண்ட் சேஃபாக பண்ண தான் இந்த 12 ரூல்ஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு 12 ரூல்ஸ் சொல்லியிருக்கேன். இது தாண்டி ரூல்ஸ் இருக்கலாம். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு 12 ரூல்ஸ். அதை மட்டும் தான் நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். வேறு ரூல்ஸ்னாலும் நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நம்ம அதையும் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ரூல், எப்போவுமே உங்கள் ரியல் நேமை மட்டும்தான், ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வேறு டாக்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது ரூல் வந்து கேஒய்சி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா வெரிஃபிகேஷன் சென்டர்னு ஒன்று இருக்கும் நம்ம பேனாரில். அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலைன்னா பேனார் வந்து அப்ரூவ் ஆகாது. அக்கௌண்ட்டை பேன் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மூணாவது ரூல் வந்து ஒரு பர்சனல் பேனார் அக்கௌண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஒருத்தருக்கு ஒரே ஒரு பேனார் அக்கௌண்ட் தான். நாலாவது ரூல் என்னென்னா, லீகலான பிஸ்னஸ் நேம் இல்லைன்னா ஃப்ரீலான்சர் மட்டும்தான் ரிசீவ் பண்ணுற அமௌண்ட்னா நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணணும். பேனார் ஓப்பன் பண்ணுறவே கரெக்டாகவே டீட்டெயில்ஸ் மட்டும் என்ட்ரு பண்ணணும். அஞ்சாவது ரூல் என்னென்னா, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர் மணி அனுப்பி ரூல்ஸ் பைபாஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அதாவது அந்த அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு உண்டு, அதை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸையும் மாற்றி விட்டு அந்த மாதிரி இதை பண்ணக்கூடாது. ஆறாவது ரூல் வந்து கிரிப்டோ கேம்பிளிங் மாதிரி இதுக்கு பேனாரை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஏழாவது ரூல் என்னென்னா, ஃபேக்கான இன்வாய்ஸஸ், அதாவது ஃபேக்கான ஆர்டர்ஸு, ஃபேக்ஸான எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் அதில் அப்லோட் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் வராது. அதனால் ஃபேக்கான டீட்டெயில்ஸ் மட்டுமே என்ட்ரு பண்ணாதீங்க. எட்டாவது ரூல் என்னென்னா, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். வேறு சின்ன சின்ன மிஸ்டேக்குமே உங்கள் அக்கௌண்ட்டை பேன் பண்ணிடும். வேறு டீட்டெயில்ஸ் எதுவுமே என்ட்ரு பண்ணக்கூடாது. 9th ரூல் என்னென்னா, பாஸ்வேர்டையும் ஓடிபியுமே நீங்களே வச்சுக்கோங்க. வேறு யாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க. பாஸ்வேர்டையுமே தப்பாக கொடுக்காதீங்க. பாஸ்வேர்டு தப்பாக கொடுத்தாலும் உங்கள் அக்கௌண்ட் பேன் ஆயிரும், லாக் ஆயிரும். அதாவது லாக் ஆகும். ஒன் டைம் லாக் ஆகும். இமெயில் போட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். 10வது ரூல் என்ன, மணி லாண்ட்ரிங் அந்த மாதிரி எந்த ஒரு ஐட்டத்துக்குமே இந்த பேனாரை யூஸ் பண்ணக்கூடாது. என்ன டாக்குமெண்ட்ஸ்க்காக ஓப்பன் பண்ணுறேன்னு நீங்கள் பேனாரில் மென்ஷன் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம், அதை மட்டும்தான் ஓப்பன் பண்ணணும். வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருக்கான்னு ஒரு 2க்கு 3 டைம் பார்த்துக்கோங்க. அண்ட் 12வது ரூல் என்னென்னா, உங்கள் பேனார் அக்கௌண்ட்டை வேறு யாருக்கும் யூஸ் பண்ண கொடுக்காதீங்க. அதாவது வேறு யாருக்குமே யூஸ் பண்ண கொடுக்கக்கூடாது. இந்த ரூல்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி அக்கௌண்ட்டை செக்யூராக வச்சுக்கோங்க எப்போவுமே. அண்ட் முக்கியமான விஷயம், பேனாரில் பாஸ்வேர்டை எப்போவுமே தப்பாக கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தாலும் உங்கள் அக்கௌண்ட்டை லாக் பண்ணுவாங்க. நீங்கள் 2வது மெயில் போட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஹெச்சி செல்லருக்கு இந்த ரூல்ஸ் ரொம்ப முக்கியம். ஹெச்சிக்காக தான் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ஹெச்சி மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரீலான்சருக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் பேனாரை. வேறு எதுக்குமே யூஸ் பண்ணாதீங்க. ஸ்மால் மிஸ்டேக் கூட உங்கள் அக்கௌண்ட்டு ரிவ்யூ இல்லாமல் ரீசனே சொல்லாமல், அதாவது உங்கள் அக்கௌண்ட்டை பேன் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து வேர்ல்ட்வைட்லேருந்து பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ் தான். ஹெச்சியில் இந்த அக்கௌண்ட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். வேறு அதில் நம்ம ஆப் யூஸ் பண்ண முடியாது. அதனால் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஜிஎஸ்டி, எல்யூடி, ஐஇசி 3மே அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது உங்களுக்கு வேணாலும் நமக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். நம்ம இந்த வீடியோ எப்போ நீங்கள் பார்த்தாலும் ஆஃப்லைன் ஒர்க் ஷாப் மந்த்லி கண்டக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ ஆஃப்லைன் ஒர்க் ஷாப் வேணும், அந்த ஆஃப்லைன் ஒர்க் ஷாப்போட டீட்டெயில்ஸ் வேணும், இல்லை லொக்கேஷன் வந்து சென்னை, தென்காசி தான். அந்த ஒர்க் ஷாப் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணால் நம்ம வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். எந்த மந்த் பார்த்தாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கன்ஃபார்ம் ரிப்ளை பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க.